மக்களே, இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டஃப்டு சேமியா ஜாமுன் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. நான் 100 கிராம் சேமியா எடுத்துருக்கிறேன். இதை சின்ன சின்னதாக நம்ம உடச்சிக்கலாம். இந்த மாதிரி உடச்சிக்கலாம். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். கால் கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம சேமியாக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் தான் இப்போ செய்கிறோம். கொஞ்சமாக பால் சேர்த்து இதை கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சிக்கலாம். நான் காய்ச்சி ஆற வச்ச பாலை தான் எடுத்துருக்கிறேன். நல்லா கட்டி இல்லாமல் இப்படி கலக்கிக்கங்க. இப்போ கட்டி இல்லாமல் அதெல்லாம் கரைச்சாச்சு. மீதி இருக்கிற பாலையும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் 100 கிராம் பால் போல் சேர்த்துருக்குறேன். இப்போ நல்லா கலந்து விடுங்க. ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா கைவிடாமல் கிளறுங்க. இது நல்லா கட்டி ஆயிடுச்சு. இதை வேற ஒரு கிண்ணத்துக்கு நம்ம இதை மாற்றிக்கலாம். கிளாஸ் தண்ணி நான் வச்சுருக்கிறேன். லைட்டாக சூடாகட்டும். கேஸாக சுட்டுடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். நம்ம இப்போ எல்லா சேமியாவையும் உடச்சாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கிங்க. இப்போ வெது வெதுப்பாக நம்ம சுட வச்ச தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நல்லா இதை கிளறி விட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் சேமியா சாஃப்டாக வர வரைக்கும் இருக்கட்டும். இது நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு. இதை நம்ம இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். 2 ஸ்பூன் சர்க்கரை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. கொஞ்சமாக நெய் தடவி எல்லா குழியிலையும் நம்ம நெய்யை தடவி வச்சுக்கலாம். கொஞ்சமாக எடுத்து இந்த குழி பண்ணுற சட்டியில் இப்படி வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்குங்க. எல்லா குழியிலையுமே இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த ஸ்டஃபிங்கை இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்து மேலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக எடுத்து இது மேலே நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா உருண்டை ஷேப்புக்கு நல்லா அழுத்தி மூடி வச்சிடுங்க. இப்போ நம்ம எல்லாத்துலேயுமே மேலே சேமியா வச்சு நல்லா அப்படியே விட்டாச்சு. இப்போ வாங்க நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம வச்சாச்சு. நல்லா வேகட்டும். திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுன்னு, கோல்டன் ப்ரௌனாக. இதேமாரி நம்ம எல்லாத்தையும் திருப்பிக்கலாம். இப்போ நம்ம இந்த பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம். நம்ம நெய்யெலாம் ஊற்றுனதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டு பக்கமும் நல்லா சூப்பராக வெந்துருச்சு.
இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சூப்பராக ஸ்டஃப்டு சேமியா ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.